இன்னொரு கூட்டம் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தர் தமக்கென்று ஊழியம் செய்கிறதற்காக பிரத்யேகமாக கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த கூட்டத்து மக்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்பொழுது நிலைத்திருப்பார்கள்? கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இவர்கள் கர்த்தருடைய காரியங்களை எப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள்? கர்த்தருடைய காரியத்தை செய்கிறதற்கு தீவிரம் அடைந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறதற்கு ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆகையால் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே நாம் இருந்து கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்டு மனப்பூர்வமாய் அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு நடக்கிற மக்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா.